எப்படி நீங்கள் கரையத்து கொள்ளப்பட்ட பொருள் உங்களுடையதோ அதே போலவே நீங்களும் நானும் கரையத்துக்கு கொள்ளப்பட்ட இயேசுவினால் இரத்தத்தினாலே, குமாரன் இரத்தத்தினாலே பிதா குமார் கரையத்து கொண்டு விட்டார். இப்பொழுது நாம் அவருடையவர்கள். கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். நீ கடன் வாங்காமல் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இது எல்லாம் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள். எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படி குயிலா கூஞ்சிருக்கையா. டாடி சபையை உங்களை என்ன யார் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார்? பரிசுத்த ஆவியான கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தபடியால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்? இந்த வசனத்தை ஞாபகமூட்டி உங்களையும் என்னையும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து, நம்முடைய ஆவியில சரீரத்தில் எங்க இருக்கிறோம்? நம்முடைய ஆவியில அங்கே அவருடைய வலது வாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நம்முடைய ஆவி. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மைகள். டாடி இயேசுவின் பிதா மாத்திரம் இல்லை, நம்ம பிதா. டாடி யூதர்களுக்கு மாத்திரம் காடு அல்ல, புறஜாதிகளாகிய நமக்கும் அவர் காடு. சனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நிக்கோதேமுட்ட சொன்னது, நம்ம ஜலம் என்பது வார்த்தை, ஆவி என்பது தேவனுடைய ஆவி. ஆகவே நான் வார்த்தை ஆகிய ஜலத்துக்குள்ளும் ஆவியாகிய தேவனுடைய ஆவிக்குள்ளும் பரிசுத்த ஆவியனுடைய தொடுதலுக்குள்ளும் நாம் மறுபடியும் உள்ள இருக்கிறாயா? உள்ள உயிர்த்தெழுதலா இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். இந்த உள்ள இருந்துதான் இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம். இந்த உள்ள இருந்துதான் இந்த சரீரத்துக்கு பலனு. இந்த உள்ள இருக்கிற இந்த வெளிச்சம், இந்த சத்தியம், இந்த ரெவலேஷன் வெளியே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. பரலோகம் பூலோகம். முதல்ல எது ஃபர்ஸ்ட்? வர்றவன் தான் ஃபர்ஸ்ட். அவர் உண்டு பண்ணதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் அவனுக்கு தர்றேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதை குறித்து, பேசுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாரத்தில் ஒரு விஷயம் பேசுகிற ஒரு பிரசங்கம் ஈவினிங் லைவ்ல நான் பேசுகிறேன். யோபுவின் புஸ்தகம் தான் போன வாரம் பேசினோம். மறுபடியும் யோபுவின் புஸ்தகத்தில் இன்னொரு அதிகாரத்தை உங்களுக்கு, இந்த ஆவியின் மண்டலத்தை குறித்த வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 38:8 முதல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோபு 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்கள் பாஸ்டரிடத்திலிருந்து ஆவியானவர் பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையை ஒரு மனதோடு கேட்டு அந்த வார்த்தையின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் உடையவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். 38 எடுத்து வச்சிட்டிங்களா? ஓகே. முதலாவது நான் 41 வரைக்கும் பேச போகிறேன். அதாவது மறுபடியும் உங்களுக்கு துவக்கமாக சப்ஜெக்ட்
கிரகிக்கக்கூடாத மண்டலம் மேலே ஆவியின், சொல்ல மாட்டீங்களே, ஆவியின் மண்டலம். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்கிறேன், சொன்னதை சொல்கிறேன். நன்மையான எந்த ஏவும் பூர்ணமான எந்த வரவும் மேலே உண்டாகி கீழே இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. உண்டாகிறது மேலே, கீழே இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேலே சொல்லுங்க, மேலே. 28ஆம் அதிகாரத்தில் வானம் அவருடைய பொக்கிஷ சாலை. வானம் டாடியுடைய பொக்கிஷ சாலை. அப்போ மேலே இருக்கிற டாடியுடைய பிளேஸ் இருக்கு பாருங்கள், அதான் ஆவியின் மண்டலம். இந்த பிளேஸு வானம் மண்டலங்களில் உள்ள அந்த பொல்லாத ஆவிகளுக்கு மேலே, அது ஒரு ஆவியின் மண்டலம். ஆனால் இந்த எல்லா ஆவிகளுக்கு மேலே தான் வானாதி வானத்தில் தேவன் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் ஆவியாய் இருக்கிறார். கிறிஸ்து மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் வார்த்தையாய் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்புக்கு முன்னாலேயே அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருந்தார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் இல்லை, பரிசுத்த ஆவியானவராய் பர்சனாய் இருந்தார். பிதாவானவர் ஆவியாய் இருந்தார். ஒரு வசனம் சொல்கிறேன், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியானவர் அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். இயேசு மேலே இருந்தபோது வார்த்தையாய் இருந்தார். வார்த்தையும் ஆவிதான். கீழே வரும்போது மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார். அப்போ மேலே ஆவியின் மண்டலத்தில் இருந்துதான் தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி இந்த பூமியின் மண்டலத்துக்கு, இது இப்பிரபஞ்சம், இந்த பூமியின் மண்டலத்துக்கு உலகத்தார் சொல்லுகிறார்கள் இப்பிரபஞ்சம். இந்த பூமியின் மண்டலம் ஆகிய இந்த பிரபஞ்சத்திற்கு தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்படுத்தினார். ஆமென். ஓகே, இந்த பிரபஞ்சத்தில் அங்கே சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்ததுக்குள்ளே, அவர் இரத்தத்துக்குள்ளே தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்தை அல்லது சபையை இந்த பூமிக்கு கொண்டு வருவது அவர் தீர்மானமாய் இருந்தது. இந்த சபை என்று சொல்லும்போது அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கூடுகிற மக்களாகிய நீங்களும் நானும். சொல்லுங்க, சபை என்று சொல்லும்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் கூடுகிற பிளேஸ். நீங்களும் நானும் எப்போ போஸ்டில் 20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அல்லது இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டீர்கள். உங்களை பிதா குமாரன் இரத்தத்தை கொடுத்து அவர் சம்பாதித்து கொண்டார். ஆமென். சரி, ஒரு பொருளை நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்குறீங்க. இப்போ பொருள் யாருடையது? உங்களுடையது. அதை போல இயேசு பொருள் அல்ல, இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து அதை தமக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டார். அப்போ அந்த பொருள் எப்படி நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்ட பொருள் உங்களுடையதோ அதே போலவே நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட இயேசுவினால் இரத்தத்தினாலே, குமாரன் இரத்தத்தினாலே பிதா குமார் கிரயத்தை கொண்டு விட்டார். இப்பொழுது நாம் அவருடையவர்கள். அப்போ சிம்பிளாக சொல்கிறேன், அவருடைய பொறுப்பு தான் நம்ம. அவர் தான் நமக்கு பொறுப்பு.
இதை புரியுங்க, ரிலாக்ஸாக இருங்க. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள், டாடி நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு. சரி, சுவிசேஷத்தில் சொன்னார், பிதா என்று இயேசுவை யூதர்களுக்கு சொன்னார். எப்படி சொன்னார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நன்மைகளை, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை, பன்மை. அப்போ அவர்கிட்ட, பிதாவிட்ட என்னதான் இருக்கு? நன்மை, பன்மை. நன்மை ஆனவைகளை கொடுப்பது அதிக சொல்லுங்க, நிச்சயம் அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை வச்சுக்கிறீங்களா, தீமை வச்சுக்கிறீங்களா? ஆமென், 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 ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நம்ம தான் வச்சுக்கிறீங்க. அப்போ மேலே இருக்கிற டாடி குமாரனை கொடுத்து ரத்தத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டா, இப்போ அவருடைய பொறுப்பில் உங்களை என்ன கொண்டு வந்துட்டார்னா, அவருடைய பொறுப்பில் இருக்கிற குமாரன் பலிக்குள் இரத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஆனால் ஒன்று, எல்லாமே மேலே தான் இருக்கு, எல்லாமே அவரிடத்தில் தான் இருக்கு. அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அவரிடத்தில் இருந்து, ஒன்று கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, அதன் மூலமாக அல்லது நீங்கள் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலிருந்து அவரை நீங்கள் தொடர்பு கொள்வது, சரியாக சொன்னால் ஆராதிப்பது, அடுத்தது அந்நிய பாஷை பேசுவது. 2 தான். நம்மளாம் சின்ன பிள்ளை இல்லை, அதை தாரும் இதை தாரும் என்று ஏங்க அப்பாட்ட அதை தாரும் இதை தாருன்னு சின்ன பிள்ளையே கேட்பாங்க. அதுவும் 3 வயசுக்கு மேலே, 3 வயசு 4 வயசு 5 வயசுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைகள் அப்படி தானே. அப்போ நம்ம ஒன்று ஆராதிப்பது, அடுத்தது அந்நிய பாஷை பேசுவது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை வார்த்தையை சொல்லுவது, வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது. வார்த்தையை சொல்லுவது ஒன்று, அடுத்தது அவருடைய மகத்துவங்களாம் சொல்லி ஆராதிப்பது 2, மூன்றாவது அந்நிய பாஷை அதிகமாய் பேசுவது. 3 தான். 3 தான். சொல்லுங்க, 3 தான். சொல்லுங்க, 3 தான். முதலாவது வார்த்தை சொல்லுவது, 2வது ஆராதிப்பது, 3வது அந்நிய பாஷை அதிகமாக பேசுவது. இந்த 3 தான். கேட்பதல்ல. ஏன் கேட்பதில்லைன்னு சொல்கிறேன்னா, உங்களை தான் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி தொடர்ந்து டைரியில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி எழுதுகிறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:8 யாரெல்லாம் டெய்லி சொல்லி உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வச்சுருங்க. இதை முதல்ல செய்யுங்க. முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்க? எத்தனை பேர் இப்போ எந்திரிச்சு சொல்லுங்கன்னா சொல்லுவீங்கன்னு எனக்கு உறுதியாக தெரியல. முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. போன வாரம் எனக்கு ஒரு சப்ஜெக்ட், அந்த இதை போர்ஷன் படித்தேன். அது அப்படியே என் ஆவியில், என் மனசில் அது பதிஞ்சிருச்சு. அது என்ன வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தேவனுடைய பழகி சமாதானமாய் இரும்.
ஒன்று. அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உனக்கு நன்மை வரும், நன்மை உண்டாகும். படித்த போர்ஷன். அடுத்தபடி அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். 2. மூன்றாவது, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். 4. ஆமென். அப்பொழுது எதை போல, அதாவது புழுதியை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அடுத்த வசனம், புழுதியை போல பொண்ணு வந்துருச்சான், ஆற்று கற்களை போல பசும்பொன் வந்துருச்சான். இதெல்லாம் வந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணவே மாட்டீங்க. அடுத்த வசனம், இவையெல்லாம் வந்தாலும் அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக இருப்பார். போன வாரம் படித்ததுங்க. சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு சண்டே 3 பிள்ளைகளுக்கு இங்கே பிளேஸ் கொடுக்கப்படும். செய்தி முடித்த பிறகு 3 பிள்ளைகள் சொல்லணும் ஒவ்வொரு சண்டே. ரெடி பண்ணுறீங்களா பிள்ளைகளை? ஹலோ, ரெடி பண்ணுறீங்களா? ஓகே. ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன். ஆமென். சரி, இப்போ இன்னொரு வசனம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவரை உயர்த்தி காமிக்கிறேன். கோல்டு அவ்வளோ வருது, புழுதியை போல் கோல்டு, அப்புறம் ஆற்றுக்கற்களை போல் பசுமோன் வந்தாலும் அதெல்லாம் பயம் பண்ண மாட்டோம். ஏனென்றால் நம்ம ஆவியை மேலே டியூன் பண்ணிட்டாரு. நம்ம ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்திலேயே கனெக்ஷனில் இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாக கொடுத்தாலும் அது உங்கள் மைண்டில் பெருசாக தெரியாது. அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டேங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தாவீது இருக்கிறாரே, அவன் சொல்கிறான், அப்பா நான் பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், உம்முடைய கூடாரமோ உம்முடைய உடன்படிக்கப்பட்டி கூடாரத்தில் இருக்கு, உமக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும். சொன்னதை பாருங்க. இந்த அரண்மனைக்கு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, அதில் நான் இருக்கிறேன். அரண்மனையில் இருந்தாலும் அவன் நினைவு எங்கே போச்சு? எப்பா உம்முடைய உடன்படிக்கப்பட்டி கூடாரத்தில் இருக்கப்பா, ஆலயத்தை கட்டணும்ப்பா அப்படின்னு போச்சு. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் அப்படி வந்துட்டேன், நான் அப்படி தான் இருக்கிறேன். ஆவியானவர் கிருபை செய்கிறார். ஆமென். சரி, இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவன் அரண்மனையில் இருக்கிறான். தீர்க்கதரிசியை மறுபடியும் அனுப்புகிறாரு. எப்பா அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், ஏன்னா ரொம்ப ரத்தம் சிந்திட்டான். ஏன்னா ஏன் தீர்மானம், அவன் குமாரன், கற்ப பிறப்பு, ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று சொல்லு, இவன் நினைவு என் மேலே இருந்துச்சுல்ல, உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். ஐயா மேலே நீங்கள் வைங்கய்யா, அது இல்லை இது இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதத்தில் உங்களுக்கு எழுதப்படாத ஆசீர்வாதமே எல்லாத்துக்கும், அதை எனக்கு சொல்லவே முடியல. வேதத்தில் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுதான் 1ஆம் தேதி பேசின வார்த்தை, நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க. சொல்லுங்க, நாங்கள் எல்லாவற்றிலும்
சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க, போதனையின் வாழ்விலும் வசனத்தின் வாழ்விலும் வெற்றியாயிருக்க, கிறிஸ்துவை போல் இருக்க, அவரை அணிந்து கொண்டிருக்க, சகல நற்கிரியிலும் டாடி எங்களை பெருகச் செய்ய கிருபையிலே வல்லவராய் இருக்கிறார். அப்போ எதிலுங்க ரெண்டுமே நல்லா கவனிங்க. ரெண்டு, ஒன்று கீழே இருக்கிறது வசனத்தில் வாழ்கிற வாழ்வு, மேலே இருக்கிற வார்த்தை. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றும் வைத்து கொள்ளாதபடி நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க அவர் என்ன பண்ணுறாராம்? கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய், கிருபையை பெருகச் பத்தாதுங்க. கிருபைக்கு தான் உங்களை கைதட்ட சொன்னேன், அந்த வல்லவருக்கு கைதட்ட சொன்னேன், ஆண்டவருடைய எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சு கைதட்ட சொன்னேன். ஆண்டவருடைய எண்ணம் பாட்டுங்க, ஆண்டவருடைய எண்ணம் நீங்கள் குறைவில், வறுமையில், தரித்திரத்தில், கடனில், பற்றாக்குறையில், சின்ன வீட்டுக்குள்ளேயே அன்னைக்கு தான் சைக்கிள் ஓட்டினீங்க, இன்றைக்கி அடுத்ததுக்கு வந்தாச்சு, அடுத்ததுக்கு வந்தாச்சு. அப்படி உங்களை மேலே மேலே கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நீ கடன் வாங்காமல் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இது எல்லாம் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள், எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள். அப்படி குயிலா கூஞ்சிருக்கையா, அதற்கு எம போடுமா? 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. நீங்கள்ல நான் வாசிங்க. மேலும் நான் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரியிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் என்னிடத்தில் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதில் நீங்கள் புரிய வேண்டியது, இதில் 2 ஒன்று இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று இந்த வேத வசனத்தில் எழுதின போதனையின் வாழ்விலை வாழ்வதற்கான ஆசீர்வாதம். 2க்கும் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? என்னிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய சொல்லுங்க. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இதில் முக்கியமான வார்த்தை சகலவித. இதான் முக்கியமாக, சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் டாடி, நாம் புள்ள. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேல் நான் செய்வதல்ல, விசுவாசிப்பது. இப்போ இன்னைக்கு நீங்கள் விசுவாசிப்பது என்னிடத்தில் அவர் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால், பாஸ்டர்னை காமிச்ச ஒன்று இந்த உலக வாழ்வில் வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குள்ள, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சதுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. இந்த உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சாட்சியாய் வெளியே நான் வாழ்கிற வாழ்வு கிறிஸ்துவின் போதனை. நமக்கு நிருபங்களில் எழுதப்பட்ட வாழ்வு, கிறிஸ்துவை தரித்து கொண்ட வாழ்வு. நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன்.
நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு வருது பாருங்க, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்ன கிறிஸ்து எனக்குள் பிழைத்து இருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் அல்ல, குமாரனால் உண்டான விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் ஆவிக்குள்ள ரொம்ப புரிய வேண்டியது, சகலவித கிருபையும் எனக்கு பெருகச் செய்ய. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏங்க ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர்றேங்க. நான் கணக்கு எனக்கு வரவே வராது. என்னதான் வாத்தியார் சூப்பராக சொல்லி கொடுத்தா கூட எனக்கு கணக்கு வரவே வராது. காம்போஸ்ட் மீது சப்ப கொஸ்டின் அவுட் ஆகி போச்சு அன்னைக்கு. அப்போயே 35 தான் எடுத்து என்ன பார்த்துக்கங்களேன். எதுக்கு சொன்னேன்னா, இந்த நீங்கள்லாம் நல்லவங்க, நம்மளாம் பிள்ளைங்க. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், இந்த வெளிச்சம், இந்த ரெவலேஷன், இந்த வார்த்தை புரிஞ்சு அதை விளங்கி அதை ஆவியில் கலந்துட்டாதான் மேனிஃபெஸ்டேஷன், பிறப்பு, பொருளாகும், நன்மையாகும், ஆசீர்வாதமாகும். இதைத்தான் புரியணும் போதாது. டெய்லி ஹோம் ஒர்க்கு, ஒர்க் அவுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். ரொம்ப சிம்பிள் வார்த்தை தாயா இந்த வருடத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்கு. சிம்பிள் வார்த்தையை, இந்த வசனத்தை டெய்லி சொல்லுங்க. 3 சொன்னேன். முதலாவது 3 சொன்னேன். அவரை தொடர்பு கொள்வதற்கு வசனத்தை சொல்லி, வார்த்தையை சொல்லி அவரோட பேசுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. 2வது ஆவியாக இருக்கிறவரை உங்கள் ஆவியிலிருந்து தொழுது கொள்ளுங்க. 3வது அந்நிய பாஷை பேசுங்க. 4வது சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் ரீட் பண்ணி ஒரு வசனமா அதை திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. இங்க புரியுதாங்க? புரிதல் சொல்லுங்க. சாத்தானுக்கு புரிதல் தான் விடமாட்டான். புரிஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் ஆவியில் ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கும். வேதத்தை வாசிக்கிறப்போ ரேமா மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் அல்லது ஹிட் பண்ணும். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது, தியானிக்கிறது, என்ன மாதிரி எழுதுறது, என் பிரசங்கத்தை கூட நீங்கள் டைரி கொண்டு வந்து எழுதுறது. ஸோ வீட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸ் டைம் இருக்குது, அதை அப்படியே திரும்பி பார்க்குறதே. பாஸ்ட் இன்றைக்கி பேசின வார்த்தையில் என்ன முக்கியமான வார்த்தை, ஆவியானவரே எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆவியானவர் உதவியை நீங்கள் நாடுனீங்கன்னா பாஸ்ட்டு பேசின வார்த்தையை மாத்திரம் உங்கள் மனசு கொண்டு வர மாட்டார். நீங்கள் என்னைக்கோ பைபிள் படிச்சிருப்பீங்க, என்னைக்கோ பிரசங்கத்தை சபையில் கேட்டிருப்பீங்க, அங்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும், அங்கே ஒரு தேவை வந்திருக்கும். அப்போ ஆவியானுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பேன், உதவி செய்கிறதுன்னு சொல்லணும். ஆவியானோட ஃபங்க்ஷன் என்ன? உதவி செய்கிறது. ஆவியானுடைய ஃபங்க்ஷன் எங்கே உதவி செய்வார்? நான் சொன்ன
எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். அப்போ ஆவியானுடைய ஃபங்க்ஷன் எங்க? எனக்கு நான் சொல்லுங்க, ஆவியானுடைய ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் ஊட்டுவது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே சபையில் பிரசங்கம் கேட்டிருக்கலாம், நீங்கள் இன்னும் பைபிளில் வாசிச்சிருக்கலாம், புரியுதா? இப்போ ஆவியானவர் என்ன செய்வார், நீங்கள் கொஞ்சம் டல் ஆகிட்டா, கொஞ்சம் சோர்வாயிட்டா, அவர் முதல்ல சொன்ன ஹெல்ப்பர் அல்லது உதவியாளர். அடுத்தது ஆவியானுடைய ஃபங்க்ஷன் என்ன அவருக்கு தெரியும், நீங்கள் அவருடைய பிள்ளைகள்னு தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், டாடி கரையன் கொடுத்து உங்களை என்னை அவருக்கு பொறுப்படுத்தி கொண்டார். ஒன்று கரெக்டா? டாடி சபையை உங்களை என்ன யார் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார்? பரிசுத்த ஆவியான கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தபடியால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்? இந்த வசனத்தை ஞாபகமூட்டி. ஏங்க என்னைக்கோ ஒன்று கேட்டிருப்பீங்க, என்னைக்கோ ஒரு நாள் வாசித்திருப்பீங்க, இங்கே சபையில் பிரசவத்தை கேட்டிருப்பீங்க, நீங்கள் எழுதி கூட வச்சிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஹெல்ப்பர், ஆவியானவர் ரிமைண்டர், ஞாபகம் ஊட்டுகிற என்ன செய்வார்? நீங்கள் இயேசுவின் பிள்ளை, இரத்தத்தில் இருக்கிறீங்க, சபையில் இருக்க சரீரத்தில் இருக்கிறீங்க, ஆவியானவருக்கு எனக்கு தெரியும். ஆவியானவருக்கு பிதா கொடுத்த ரெஸ்பான்ஸ் தெரியும். எப்பா உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தான் உதவி. கரெக்டா? எப்பா உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் ஊட்டணும். ஒன்று, உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தான் அவங்களுக்கு அட்வொகேட், நீ தான் அவங்களுக்கு பேசணும். ஏமேன். 3, உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தான் அவங்கள சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தணும், நீ தான். அப்போ இயேசு சகல சத்தியம்னா, சத்தியனாவே இயேசுவை குறித்த போதுறதா சத்தியம். வசனமே சத்தியம், சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தம் ஆக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க, டெய்லி சொல்லுங்க. வெரி சிம்பிள். இதுக்கா போராடி சாப்பிடணும், கண்ணீர் விட்டு சாப்பிடணும். நீ உன் பிசாசு உன்னை ஏமாத்திட்டே இருக்கிறான். நீ புள்ள, சின்ன பிள்ளை தான் அப்பாட்ட அம்மாட்டா அழுதுகிட்டு இருக்கோம், அப்படி தானே? சின்ன பிள்ளை வளர்ந்து 15 வயசு ஆகி 20 வயசு ஆகி அவன் அப்பாட்ட வந்து அழுதுகிட்டு இருந்தான்னா, அப்பாட்ட வந்து ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டால் அவன் வளர்ந்துட்டான், மூளையில் அறிவு இல்லை. சில பேர் ரொம்ப வருஷம் விசுவாசி, மூளையில் இயேசு குறித்த வெளிச்சம் இல்லை, இயேசு குறித்த ரெவலேஷன் இல்லை, போராடிச்சோம், கண்ணீர் விட்டுச்சோம். அப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யூடியூப்பை பிறந்தா கண்ணீர் விட்டுச்சோம். இப்போ 40 நாள் ஆரம்பிச்சிருச்சா, செவத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாளும் ப்ரேயரான். இவன் ப்ரேயர் பண்ண மாட்டான், 40 நாளும் ப்ரேயரு. எப்போ பாப்பா யூடியூப்பை பார்த்தாவே தலைவலிக்குதுடா. ஏய் 40 நாள் ஆஸ் யூசுவல் டே. நீ 40 நாளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எதுக்கு? கறி சாப்பிடுங்க. நான் தபசு காலம், நான் 40 நாள் மட்டன் சாப்பிட மாட்டேன், 40 நாள் பிரியாணி சாப்பிட மாட்டேன். அடி 40 நாள் கறி சாப்பிடாடி, 40 நாள் நீ தாடி வச்சுக்க. தாடி வச்சுக்கிறல்ல, வச்சுக்கலான்னு பார்க்குறேன், என்னன்னு தெரியல. 40 நாள் நீ தாடி வச்சுக்கிறதுனால ஏதாவது ஒன்று நடக்குமா? ஏதாவது உனக்கு ஸ்பிரிச்சுவல் படிப்பிட்டு உண்டாயா? புரியுதில்ல? ஹல்லேலூயா. நம்ம கரையிக்கக்கூடாத ஆவியின் மண்டல ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள அந்த வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியின் மண்டலத்தில் நமக்கு ஒரு ஷிஃப்ட் ஆயிருச்சு.
ஆவியின் மண்டலத்தில் ஒரு பெரிய அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆவியின் மண்டலம் என்பது காணக்கூடாத வானாதி வானங்களிலே பிதா இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து, நம்முடைய ஆவியில சரீரத்தில் இங்கே இருக்கிறோம், நம்முடைய ஆவியில அங்கே அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நம்முடைய ஆவி. அப்போ நம்முடைய ஆவி என்னன்னு சொல்கிறேன், நம்முடைய ஆவி ஆவியின் மண்டலத்திலேயே இருக்கிற அந்த சென்ஸ், என்னுடைய ஆவியின் மண்டலத்திலேயே. சரீரத்தில் வீட்டில் இருக்கிறேன், சரீரத்தில் வேலை செய்கிறேன், சரீரத்தில் சாப்பிட்றேன், சரீரத்தில் ட்ரெஸ் பண்ணுறேன், சரீரத்தில் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் அதற்கு மேலே நான் ஆவியிலேயே அவரோடு கூட ஆவியின் மண்டல வாழ்வு. அங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முத அறிக்கையில் ஒன்று வாசம் பாருங்கள். யாக்கோபுக்கு இஸ்ரவேலருக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்படும் அந்த நேரத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் எனக்கும் அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அப்பா இவங்களுக்கு இதை செஞ்சாருப்பா, இவங்களுக்கு இதை செஞ்சாருப்பா, இவங்களுக்கு இதை செஞ்சாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா ஒருத்தர் தான் நல்லா வர்றாரு. ஆமென். ஓகே, எடுங்க யோபுவின் புஸ்தகம் 38 28 29 28 29 அது ரெண்டையும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரெண்டையும் போடுவோம். வாசிங்க. மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடையது? யாருடைய வயிற்றிலிருந்து போதும்? அப்படியே வசனத்தை பாருங்க. முதல் வசனம் போடுமா? மலைக்கு ஒரு தகப்பன். எதுக்கு தகப்பன்? மழை எங்கேருந்து வருது? அதுக்கு தகப்பன் யார்? மழைன்னா ஆசீர்வாதம், மழைன்னா செழிப்பு, மழையெல்லாம் வறட்சி நீங்கும், மழைன்னா ஜெல்லுன்னு இருக்கும், குளுமையாக இருக்கும். சில பேர் மலையில் போய் அப்படி சில பிள்ளைகள்லாம் மழை வந்தாலும் மலையில் போய் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அது மழை ஆசீர்வாதத்தை குறிக்கும். எங்கிருந்து வருதியா? மழைக்கு தகப்பனே டாடி தான். ஆசீர்வாதத்துக்கு தகப்பனே டாடி தான். உங்களை என்ன ஆசீர்வதிப்பது டாடிக்கு ரொம்ப புரியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலும், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பதும் மேலே இருக்கிற டாடிக்கு ரொம்ப பிரியமாக இருக்கா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். உங்களை ஆசீர்வதிப்பதும், என் குமாரனை கொடுத்தேன், இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, இரத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சரீரத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதோடு மாத்திரமில்ல, அந்த ஆசீர்வாதத்தில் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பதும் பிரியம், உங்களை ஆசீர்வாதத்தில் பார்ப்பதும் பிரியம். ஆமென். ஏப்பா அதுக்கு ஒரு பேமெண்ட் ஆயிருக்கையா? அதுக்கு ஒரு இயேசுவின் கீழ்ப்படிதல் ஆயிருக்கையா? ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல், தேவனுடைய ரூபம் ஆனால் மனுஷ சாயல் ஆனார். அடிமையின் ரூபம், தேவனுடைய ரூபம், அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுடைய ரூபம் மனுஷ சாயல் ஆனார். சிலுவையின் மரணம் பரியந்தும் அவர் அந்த சப்மிஷனுக்குள்ளேயே இருந்து தம்மை தாமே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு சிலுவைக்கு தன்னை ஒப்பு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை பிசாசு எடுக்கலைங்க. உங்க ஜீவனை பிசாசு எடுக்க முடியாது, தொட முடியாது. அவர் ஜீவனை பிசாசு எடுக்கலை, தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஒரு போர்ச்சவகன் ஓடி வந்து அவர் விழாவில குத்தினான். இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம், இயேசுவின் இரத்தம், தண்ணீர், கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு வரைக்கும் சபை, நீங்களும் நானும் எதில் வாழ்கிறோம், எதில் பிழைத்திருக்கிறோம், எதில் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம், எதில் உங்களுக்கு நன்மை வருது? இயேசுவின் இரத்தத்தில் வருது, இயேசுவின் வார்த்தையில் உங்களுக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தம் கூட வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மையானவைகளை, பன்மை சொல்லுங்க, நன்மையானவைகளை எனக்காக 24/7 பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவின் இரத்தத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறோம். இயேசு பிதாவை குறித்து சொன்னார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பவுல் இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்கிறாரு, நம்மள நீங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறீங்கப்பா. ஏங்க டெய்லி இயேசுவின் ரத்தம் ஒரு 100 தடவை சொல்லுங்கள், அதான் ஜெபம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஏங்க உங்களுக்கு தெரியுமா, இந்துஸ் தெரியுமா, பிராமின்ஸ் தெரியுமா, ஒரு டைரி வச்சுருப்பான், நமச்சிவாயா 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 100 தடவை எழுதுறான் டெய்லி. தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியுமா இல்லையா? நீங்கள் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு ஒரு 50 தடவை எழுதி பாருங்க, அது போதுங்க. வேற நீங்கள் அது போயிடும், அது போதும். அன்னைக்கு சும்மா ஜபான் 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 சொல்லி மக்களை குனிய வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறான். உண்மையை சொல்கிறேன், நான் எழுதுகிறேன் பாருங்க, டெய்லி எழுதுறேன். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு எல்லாம் முதல்ல இந்த வசனத்தை எழுதிட்டு தான் 2 கொரிந்தியர் 9:8 எழுதிட்டு தான் கர்த்தர் எனக்கு தியானத்தில் கொடுக்குற அந்த வசனங்கள்லாம் எழுதுவேன். அதைத்தான் இங்கே அறிக்கையாக உங்களுக்கு வாசிட்டுருக்குறோம். உண்மையாக சிம்பிளாக செஞ்சு பாருங்க, கீழ்ப்படிங்க. ஆசீர்வாதம் வேணுமா? அப்பாவை குறித்து புள்ள சொல்கிறாரு, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இயேசுவின் ரத்தத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் நன்மையானவைகளை பேசுகிற, 24/7 பேசுகிற இயேசுவின் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்ப பிதாவோ, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டு, அந்த தகப்பன்ட்ட இருந்துதான், மேலே இருக்கிற தகப்பன்ட்ட இருந்துதான், ஆவியின் மண்டலத்துக்கிற தகப்பன்ட்ட இருந்தா உங்களுக்கு மழை என்றால் ஆசீர்வாதம், நன்மை வருகிறது. அதான் யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி
பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப தகப்பட்ட இருந்து மழை வருதுன்னா பனித்துளிகள் வருகிறது என்றால் எது வருதுயா? மேல இருந்து உனக்கு. ஆமென். அவர் தான் உனக்கு வச்சுக்கிறாரு. எனக்கு ஆமென். மேல இருக்கிற தகப்பன், வலது வாசிக்கிற இயேசு கிறிஸ்து, ரெண்டு பேருமே நன்மையானவைகள் அவர் பிதாவிடத்தில் உண்டு. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தோம். அப்ப இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மைகள். எந்தெந்த ஆசீர்வாத வசனத்தை சொல்லணுமோ அது எல்லாம் உங்களுக்கு அப்படிதான், ஒரு சிம்பிள். அதனால தான் வசனத்தை சொல்லுதல் ஃபஸ்ட்டு வாயில், செகண்டு ஆராதிப்பது, மூணாவது அந்நிய பாஷை பேசுவது, நாலாவது நீங்கள் ஒரு 10 தடவை 20 தடவை 30 தடவை ஒரே வசனத்தை எழுதி பாருங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயன்னு எழுதி பாருங்கள். கர்த்தர் மேய்ப்பராக்கன தாழ்ச்சி அடையன் அடையன் அடையன்னு சொல்லி ஒரு 10 தடவை எழுதி பாருங்கள். ஏயா பிசாசு அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் செஞ்சிட்ருக்கிறான். நம்ம அதை பிசாசு அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம இது எழுது. ஆமாம், உங்களுக்கு வார்த்தை எழுதுதாங்க வார்த்தை கொடுத்துக்கிறாரு. எழுது, உன்னை எழுது, உன்னையும் பேசு, உன்னையும் சொல்லு, உன்னையும் ஆராதி, உன்னை அந்நிய பாஷை பேசு அப்படின்னு சிம்பிளா இன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டாரியா. அவ்வளோதான் பிரசங்கம், போதியா? புரிஞ்சுக்க பல்லர், புரிஞ்சுக்க சிஸ்டர். வலது பக்கம் இடம் பார்க்காது. புரிஞ்சுக்க பல்லர், புரிஞ்சுக்க சிஸ்டர். சொன்னீங்களா? நம்ம தகப்பன் யார்? நம்மளை தகப்பன் தானே சொல்லுது. இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீசர்கிட்ட சொன்ன வார்த்தை உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் 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 20:17 போடுமா? வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. ஐயா, டாடி இயேசுவின் பிதா மாத்திரம் இல்லை, நம்ம பிதா. டாடி யூதர்களுக்கு மாத்திரம் காட் அல்ல, புறஜாதிகளாகிய நமக்கும் அவர் காடு, அவர் பிதாவாய் இருக்கிறார், அவர் காடாய் இருக்கிறார், அவர் நமக்கு தகப்பன். மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? அதே வசனத்தை வாசிங்க. பனித்துளிகளை செனிப்பித்தல் என்றால் பிறப்பித்தல். அப்ப மேல இருந்து மழையை பனித்துளிகளை பிறப்பித்தவர் யார்? உங்களும் என்னையும் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தில் ஒன்று அவர் பிறந்தார் இல்லையா, அதை பிறப்பித்தல் என்று வருகிறது. அடுத்தது அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா, அதை பிறப்பித்தல் என்று வருகிறது. நீங்களும் நானும் மறுபடியும் இருக்கிறோமா? சாரி சிஸ்டர், சொல்லுங்க. நாங்கள் மறுபடியும், ஏன்னா நம்மெல்லாம் மறுபடியும் பிறந்துக்கிறோமா இல்லையா? அதனால தானே இங்கே வந்துக்கிறோம். இது கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு போதை அடிச்சுக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு கண்ட சினிமா பார்த்துக்கிட்டு
கண்ட நண்பர்களோட பழகி ரோட்டில் அசிங்கம் பண்ணி வீட்டில் அசிங்கம் பண்ணி கடன் வாங்கி தருத்திரனா கஞ்சா குடிச்சு போதை குடிச்சு மனைவி அடித்து எல்லாம் பண்ணோம். ஏமேன். இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்? விட்டுட்டீங்களே, பிறக்கலங்க, மறுபடியும் பிறந்தங்க. நான் முதல் 1948 டிசம்பர் 13 செல்லத்துறை என்ற தகப்பனுக்கும் கிளாரா என்ற தாய்க்கும் பிறந்தேன். 1969 வருஷம் சென்னையில் டாடி என்னை மறுபடியும் பிறக்க செய்தார். உங்களையும் மறுபடியும் பிறக்க செய்தார். என்ன சந்தோஷம்! பிறப்பு இதில் ஆவியில் இல்லைங்க, ரத்தத்தில்ங்க. நீங்கள் நம்மளாம் எதில் பிறந்தோம்? ரத்தத்தில். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாம் மறுபடியும் பிறந்தோம். சனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நிக்கோதேமுட்ட சொன்னது, நம்ம ஜலம் என்பது வார்த்தை, ஆவி என்பது தேவனுடைய ஆவி. ஆகவே நான் வார்த்தை ஆகிய ஜலத்துக்குள்ளும் ஆவியாகிய தேவனுடைய ஆவிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலுக்குள்ளும் நாம் மறுபடியும் பிறந்தோம். ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23 வாசிக்க. எல்லாரும் வாய் திறந்து வாசிக்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும், பார்த்தீங்களா, மறுபடியும் செனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்த வசனம் யோபு போடுமா? அங்கே அந்த வருதில்ல, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை நம்மளை ஜனிப்பித்தவர் மேலதான். நம்மளை ஜனிப்பித்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை மறுப்பு போட்டதை போடுமா? பேதுரு போட்டதை போடுமா? ஏமா? ஓகே, அதான் போட்டேன். கொஞ்சம் ட்ரில் ஒன்று வாங்குற மாதிரி தெரியுது. ரெடியாக இருக்கு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உனக்கு எல்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக செய்வார். ஆமாம், நான் சும்மா சிம்பிளாக சொன்னாவே நடக்கும். ஆமேன்னு சொன்னியா? ஓகே. ஐயா, அழிவுள்ள வித்துனாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் வாயத்திறந்து கருத்தோடு சொல்லுங்களேன், ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் செனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து செனிப்பித்தல் அப்போஸ்தலர் 13 பவுல் சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 13 32 33 அப்போஸ்தலர் 13 32 33 வாசிங்க. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை இப்போ இயேசு என்ன ஆயிட்டாரு? உயிரோடு எழுந்துட்டாரு. இயேசு பிறந்ததும் ஜனிப்பித்தல், இயேசு உயிரோடு எழுந்ததும் ஜனிப்பித்தல். உங்களுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார். ஐயா, உயிராகவே இருக்கிறாரு. சார், மறுபடியும் நம்ம திறவுகோள் வசனத்துக்கு வர்றேன். அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறார் 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 என்பதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதனுடைய அர்த்தமே உயிராக இருக்குது. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அந்த வார்த்தை என்னவா இருக்கு? உயிராக இருக்கு. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு. அப்ப தேவன் தம்முடைய குமாரனை எழுப்பினதுனால அவர் உங்களுக்குள்ள என்னவா இருக்கிறார்? நானே
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு உங்களுக்குள்ளையா? ஆவியின் மண்டலத்தில் இன்னொன்று நம்ம உள்ளே இருக்கிறத பேச போகிறேன். எப்போ பேசுவேன்னு தெரியல. ஆவியின் மண்டல செய்தி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆமென். இயேசு எனக்குள்ளே, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். உள்ள இருக்கிறார் ஐயா. உள்ள உயிர்த்தெழுதலாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். இந்த உள்ள இருந்து தான் இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம், இந்த உள்ள இருந்து தான் இந்த சரீரத்துக்கு பலனு, இந்த உள்ள இருக்கிற இந்த வெளிச்சம், இந்த சத்தியம், இந்த ரெவலேஷன் வெளியே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. இங்கே இன்னொன்று வருது, மறுபடியும் அதை வாசிங்க. இயேசுவை எழுப்பினதுனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இங்கே என்ன பார்க்குறோம்? இயேசுவை எழுப்பிட்டாரு, அதனால் ஒன்று நடந்துச்சான். என்ன நடந்துச்சு? நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாசிய வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றிட்டாரா? நிறைவேற்ற போறாரா? நிறைவேற்றிட்டாரா? புரிஞ்சிச்சா? நிறைவேற்றிட்டாரா? அப்ப இனிமே கேட்பீங்களா? அழுவீங்களா? கெஞ்சி கேட்பீங்களா? நம்ம பிள்ளைங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ராஜாக்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை, அவருக்குடையவர்கள். நான் அவருக்குடையவன், அவர் எனக்கு உரியவர். உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிறவர் சின்னவரா இல்லையா? பெரியவரா இருக்கிறார் ஐயா. பெரிய காரியம் செய்கிறவரா இருக்கிறார் ஐயா. நிறைவேற்றினார். இனிமே என்ன? அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 9:8 எனக்கு சரி தமிழில் தான் இப்படி இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் பல டிரான்ஸ்லேஷனு மகனை அனுப்ப சொன்னேன். என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் கிடையாது, இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறதும் கிடையாது. சரி, நேரம் வரப்போ பார்த்துக்கலாம். ஃபாரின் போகிறப்போ அவர் பேசுவார் இங்கிலீஷ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பல டிரான்ஸ்லேஷன் பிரித்து அனுப்பிச்சான். எனக்கு திருப்தியே இல்லை. எனக்கு தமிழில் எழுதுனதுக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு திருப்தியே இல்லை. மறுபடியும் அவன்கிட்ட கேட்டேன், கேஜே வெர்ஷன் அனுப்புடா. கேஜே அதுதான் முத இங்கிலாண்டில் எழுதப்பட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதை படித்து பார்த்தோன்னா அப்பா, என்னடா இந்த நீ அனுப்பிச்ச பல டிரான்ஸ்லேஷனில் இப்படி இல்லைடா, ஆனால் இது தாண்டா சூப்பராக இருக்குது. எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் தமிழில் சொன்ன பாருங்கள், எல்லாம் எத்தனையோ டிரான்ஸ்லேட் அனுப்பிச்சான், அதில் கிருபை என்ற வார்த்தை இல்லவே இல்லை. சொல்ல புரியுதா? அந்த டிரான்ஸ்லேஷனில் கிருபை என்ற வார்த்தையை பிசாசு எடுத்துட்டான். ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில பைபிளில் மறுபடியும் எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகல நற்கிரியிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. சொல்ல முடியுங்க? சொல்ல மாட்டீங்களே. எதை பெருக செய்ய வல்லவர்? எதை பெருக? டக்குன்னு நீ வந்திருக்கணுமே. பாத்தியா, மிஸ் பண்ணமோ, விட்டுரு டக்குன்னு வந்திருக்கணுமே. சரி, ஓகே. தேவன் நமக்கு இல்லை, சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய். அப்ப கிருபையிலே எல்லாம் முடிச்சு போச்சு. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? கிரியை அல்ல, கிருபை. நான் சர்வன்ட் அல்ல, பிள்ளை. நான் சுதந்திரவாளி, உரிமையாளி.
இரத்த சம்பந்தப்பட்ட புருஷனாய் இயேசு எனக்கு இருக்கிறார். இரத்த சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரனாய் இயேசு எனக்கு இருக்கிறார். இரத்த சம்பந்தப்பட்ட இந்த உறவில பிதா என்னை அவருடைய பிள்ளையின் குமாரனுடைய இரத்தத்துக்குள்ளே என்னை பார்க்கிறார். இந்த சபையை இரத்தத்துக்குள்ள தான் பார்க்கிறாரு. இந்த ஊழியத்தை இரத்தத்துக்குள்ள பார்க்கிறாரு. உங்க பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ள பார்க்கிறாரு. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் இரத்தத்துக்குள்ள உங்களுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க இந்த வார்த்தைகளையும் பாருங்க, இரத்தத்துக்குள்ளேயும் பாருங்க. கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்தியின் தலைப்பு என்ன, செய்தியின் டாபிக் என்ன, வாசிங்க. இருங்க என்ன கூடாத, என்ன கூடாத, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கூடாத, வாயதார சத்த போட்டு என்ன கூடாத. எல்லாரும் எந்திரிச்சு நின்று எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் எந்திரிச்சு நின்று எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, கிரகிக்க கூடாத, கிரகிக்க கூடாத, கிரகிக்க கூடாத, கிரகிக்க கூடாத, கிரகிக்க கூடாத. டாடியுடைய செயல்பாடுகளை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, கிரகிக்க கூடாத. டாடியுடைய செயல்பாடுகளை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள, இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ள கிரகிக்க கூடாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, புத்திக்கு எட்டாத, மனதிற்கு புலப்படாத, அறிவுக்கு எட்டாத, நான் நினைச்சதுக்கு மேல, நான் வேண்டியதற்கு மேல அதிகமாக கிரியை செய்கிற டாடியுடைய வல்லமையின்படி எனக்கு அவர் செய்கிறார், செய்ய தீவிரப்படுகிறார். அவருடைய செய்கையால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். அவருடைய செய்கையால் எங்களை கலிகூற பண்ணுகிறார். அவருடைய கரத்தின் கிரியை நிமித்தம் நாங்கள் சபையாக ஆனந்த சத்தமிடுகிறோம், ஆனந்த முழக்கமிடுகிறோம். எல்லா குடும்பங்களுக்கும் கிருபையின் வழியாக, இயேசுவின் வழியாக, இயேசுவின் இரத்த வழியாக, இயேசுவின் நாமத்தின் வழியாக நாங்கள் இப்போது அந்த ஆவியின் மண்டலத்துக்குள்ளிருந்து எங்களுக்காய் டாடி தகப்பனாயிருக்கிறபடியால், ஜெனிப்பிக்கிறவராயிருக்கிறபடியால் இந்த 22ஆம் தேதி எங்கள் சபைக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆவியின் மண்டல அற்புத அடையாளங்களின் சாட்சிகள், காரியம் கைகூடி வர பண்ணின சாட்சிகள், சடுதியான நிகழ்வுகள். டாடி எங்களை மேன்மைப்படுத்துகிறார், டாடி எங்களை கீர்த்தியாக்குகிறார், டாடி எங்களை புகழ்ச்சியாக்குகிறார். டாடி எங்களை மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார், செய்திருக்கிறார். அந்நிய பாஷை பேசுங்க. கபலரலபலபரதி இளவலபரதி இளவலபரதி இளவா கபல ககசிகல கல கர ககதி இளவல மனதி இளவலபரதி இளவா கபலரலபலபரதி இளவலபரதி இளவலபரதி இளவா. ஓஹோ ஹோ ஹோ ஓஹோ ஹோ ஹோ ஆசிபோ ரே ஓ காசிபோ. ஆவியின் மண்டலத்தில் ஷிஃப்டிங். கபபல அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை விசுவாசிகள் கபலர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நிறைவை, ஒரு ஆவியில மனதில் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். ஒரு நிச்சயம் உங்கள் மனதில், உங்கள் ஆவியில
தேவன் இப்போது அனுப்பி கொண்டிருக்கிறார். இருமனதோடு இல்லை இல்லை, நிச்சயம் வந்துருச்சு. குழப்பெல்லாம் போயிடுச்சு, சோர்வெல்லாம் போயிடுச்சு. ஒரு பெரிய தேவனுடைய பலன் உங்க மேல இறங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய காட் ஸ்ட்ரென்த். கர்த்தர் அநேகரை பலத்தால், அவருடைய பலத்தால் எடை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்தால், அவருடைய பலன் பரத்திலிருந்து இன்று உங்களுக்காய் விசேஷமாய் அனுப்பப்படுகிற டாடியுடைய பலனால் உங்களை எடை கட்டி கொண்டிருக்கிறார். நீ நிமிர்ந்து நடக்க போகிறாய். நீ கூண போவதில்லை, குறுகி போவதில்லை. நீ இனி குறுகி போவதில்லை. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். ஆடல் பாடல் சோத்திர சத்தம் உங்களிலே கேட்கப்படும். முந்தின சீருக்கு மேலான சீருக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். முந்தின சீருக்கு மேலான சீருக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்று டாடி திருவுளம் பற்றுகிறார். இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் நீங்க. நாம் அறுபடி அடிக்கடி சொல்றேன், பிளஸட் பண்ணியில் வார வாரம் என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர். சீக்கிரம் பார்க்க முடியாது, அந்த கேட்டில் வந்துட்டு அப்படியே போயிடுவேன். என் விசுவாசத்தை பேசுகிறவன் நீங்களும் விசுவாசத்தை பேசுங்க. ஏமா இன்னும் ஒன்று இருக்குது, உட்காருங்க. மறுபடியும் அந்த வசனம் போடுமா? அதே வசனம் யோபு. தகப்பன் யோபுமா, யோபு. முதல்ல தகப்பனை பார்த்தோம், அடுத்தபடி பிறப்பித்தவர் பார்த்தோம். அடுத்த வசனம் போடுமா? நான் வரணுமா? யோபு அது பாரு. யோபு தகப்பன் உண்டோ, பணித்தொழில்களை ஜனிப்பித்தவர் யார்? இருங்க, இன்னொரு வசனம் இருக்கு, அதோடு நான் முடிச்சிடுறேன். இதெல்லாம் வெளிப்பாடு தான். இங்கே பேசுகிறதெல்லாம் வெளிப்பாடு தான். இங்கே பேசுகிறதெல்லாம் பரத்திலிருந்து தேவன் தருகிற மண்ணா உங்களுக்கு சர்வ் பண்ண படுகிறது. அடுத்த ஒரு வசனம், தகப்பன் உண்டோ. ரைட். 29 38 29 வாசிங்க. உறைந்த தண்ணீர் யாருடைய? அவர் வயிற்றுல இருந்து வருதான். அவர் வயிறுனா அவருக்கு வயிறு இல்லை, அவர் ஆவியிலிருந்து வருது. ஆனால் உங்களுக்கு உங்க ஆவியில தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார். நான் மாம்சத்தில் பேசல, ஆவியை பேசுகிறேன். ஏன்னா என்னை வளர்ந்துக்கிட்டே வர்றார். நான் ஆவியாக இருக்கணும், நான் வார்த்தையாக இருக்கணும், நான் வார்த்தையின்படி வாழணும். எனக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாம்சம். முக்கியமான மாம்சத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த பெந்தகோஸ்தக்காரன் பாவத்தையே மாம்சம்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு சுவாவத்துக்கு அடுத்த காரியம் அவனுக்கு சொல்லவே வராது. ஏன்னா பாவத்தை தானே பேசுகிறான். நியாயப்பிரமாணம் பாவத்தை எடுத்து காண்பிப்பது. நான் சுவாவத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்கிறேன். பிதா அன்பாய் இருக்கிறது போல
நானும் அன்பாய் இருந்தா அது மாம்சம் அல்ல, அது அவர் இருக்கிறது போல. எபிரேயர் 1 வாசி போட வேணாம். இவர் குமாரன், அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாய் இருந்தது போல நான் கிறிஸ்துவுடைய பிரகாசம், கிறிஸ்துவுடைய தன்மையாய் நான் இருக்கணும். ஞானஸ்நானத்தினாலே நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டவன். உங்களுக்கு சிம்பிள் தேரி சொல்லித்தரேன். காலையில் சொல்கிற வார்த்தையில் இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டவன், இன்றைக்கி நான் வார்த்தையாக இருக்கணும், வார்த்தையை முதல்நிலைப்படுத்தணும். இன்றைக்கி இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன், அந்த ஜென்ம சுபாவம் இதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ள தான் உங்களுக்கு மாற்றம் அடைய முடியும். இது மாதிரி இங்கே கேட்கிற தொடர்பு பிரசங்கத்தில் தான் மறுரூபம் அடையும். இதெல்லாம் செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நம்ம சுபாவத்துக்கு அடுத்த காரியத்தில், மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தில் விடுதலை பெற முடியவே முடியாது. உபவாச ஜபம் எவன் ஆரம்பித்தானோ தெரியல, எங்கே பார்த்தாலும் உபவாச ஜபம். மறுபடியும் சொல்கிறேன், அது விளக்கம் சொல்கிறேன். நீ சாப்பிடாமல் இருந்தால் தேவனை பழைய ஏற்பாட்டில் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ சாப்பிடாமல் இருந்து, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து, நீ எத்தனையோ நாள் உங்களை சொல்லலை, நீ எத்தனையோ நாள் எத்தனையோ வருஷம் உபவாச ஜபம் சபையில் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்களும் உபவாச ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதாவது அவர்கிட்ட கிடச்சிச்சா? ஏதாவது சுபாவம் மாறிச்சா? மாறாது. ஆனால் வேதம் சொல்லுது, பொறையா பட்டணத்தார் காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேதத்தை ஆசித்து ஆராய்ந்து பார்த்தபடியால் பொறையா பட்டணத்தை தெசலோனிக்கே பாலும் நற்குணசாலிகள். இதை வாசித்தா குணம் மாறாது, தியானிக்கணும். நான் ஒரு பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன், சபை விசுவாசி வீடு. பாஸ்டர் ரொம்ப பைபிள் வாசிக்கிறேன், டைம் ரொம்ப வந்துருச்சு, தியானிக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி தியானிக்கிறேன் பாஸ்டர், தியானிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வார்த்தை வேலை செய்யுது, வார்த்தை வேலை செய்யுது. தியானத்துக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? ஈப்ரூவில் வாயில் முணுமுணுக்கிறது, வசனத்தை வாயில் முணுமுணுப்பாக சொல்கிறதும் தியானம்தான். சரி, வேதத்தை தான் வாசித்து உனக்கு தியானிக்க முடியலை, இன்னொரு வழி உங்களுக்கு சொல்லித்தரேன். வசனத்தை வாயில் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. அப்போ முறுமுறுப்பும் வாயில் வராது. வசனத்தை முணுமுணுத்தா வாயில் என்ன வராது? முறுமுறுப்பு வராது. வசனத்தை நீ வாயில் முறுமுறுத்தா உன் வாயில் மற்றவங்களை குறித்து நீ பேச மாட்ட. நான் அதோடு விட்டுறேன். இன்னும் எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? இன்னும் வாயில் மாறாதவங்களாம் சபையில் இருக்கிறாங்க. படார்னு பேசுகிறது, உள்ள மாம்சம், உள்ள சுவாவம் அல்ல. நீங்கள் எப்போ இந்த நாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, நாவை அடக்கிறீங்களா, வம்பும் புத்தீனமான பேச்சு, பரியாசம், மற்றவர்களை குறப்படுத்துவது, மற்றவனுடைய வீழ்ச்சியை நீ மற்றவங்களுக்கு சொல்வது, மற்றவங்க வீழ்ச்சியை பார்த்து நீ பரியாசம் பண்ணுவது, இது எல்லாம் மாம்சம். ஆனால் என்ன எப்படி மாற்றிக்கிட்டே வர்றாருன்னு தெரியும். மாற்றிக்கிட்டே வர்றார். டெய்லி நடக்கிற ப்ராசஸ். டெய்லி முதல்ல வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
வீட்டில் கணவனும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி, பேச்சில் வீட்டில் எப்படி பேசுகிறீங்க? சில பேர் வீட்டில் பேச்சு மாறிச்சா, பிள்ளைகள்கிட்ட உங்கள் பேச்சு மாறிச்சா? இன்னைக்கு காலையில் பார்க் போனேன். ஒரு பேரண்ட்ஸு தன்னுடைய குட்டி பையன் அவனை கொண்டு வந்து நடக்க விட்டாங்க, ஓட விட்டாங்க. அதாவது இந்த காலத்தில் பேரண்ட்ஸுடைய கேர் பிள்ளைகளுக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்னை யாரும் எங்கள் அப்பா அம்மா கேர் பண்ணதா தெரியல. படின்னு சொல்லுவாங்களே தவிர அதில் தான் கேர் தவிர மீதி காரியத்தில் கேர் பண்ணவே இல்லை. எப்பா பிள்ளைகளை கொஞ்சம் கேர் பண்ணுங்க, பொறுப்படுங்க. பிள்ளைகளுக்கு டைம் காலையில் எங்கே பார்க் கூப்பிட்டு வந்து பிள்ளைகளோட டைம், பிள்ளைகளோட விளையாடுதல், மனைவியோட விளையாடுதல். பாஸ்டர் மனைவியோட எப்படி விளையாடுதல்? ஐயா வேதம் சொல்லுதியா, ஈசாக்கு தன் மனைவியோட விளையாடி கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். விளையாட்ட ஓடிக்கிட்டு எப்படி எதை பண்ணியிருப்பாங்க, எதை பேசியிருப்பான், இவன் ஓடிருப்பான், அவன் துரத்தியிருப்பான். அப்படி விளையாட்டு. வீடு ஒரு பரலோகமா? அப்போதான் வீடு பரலோகமாக இருக்கும். அவ்வளோ நான் சொல்கிற புரியுதா? சும்மா புருஷன் வாய் தரதே பேச மாட்டான். ஒரு அப்ரிசியேஷனே புருஷன்ட்ட கிடையாது. அப்ரிசியேஷன் வாயில் தானே. ஏமா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கம்மா இவன் சொல்லுவான். அப்போ நேற்று நான் நல்லா இல்லையான்னு கேட்பான் இவன். ஏன்னா வாய் மாறல, ரெண்டு பேரும் தோத்துறையா. அப்போ மூணாவது வயிற்றிலிருந்து, முதலாவது தகப்பன், ரெண்டாவது பிறப்பித்தல், மூன்றாவது வயிற்றில் இருந்துன்னா உள்ளே இருந்து, ஆவியிலிருந்து. இது தாங்க இப்போ நான் ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து உங்களுக்கு முக்கியமான செய்தியாக எல்லாம் உள்ளே இருந்து தான் வெளியே உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். உள்ளே இருந்து தான் வெளியே. இன்சைடு ஆவி. இந்த ஆவியை தேவனோட இணைக்கணும். நான் ஒரு ஆவியின் மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கிறது. ஆகவே என் ஒர்க் அவுட் எல்லாம் என் ஆத்மாவிலே, என் ஆத்மா வாழ்வது போல அந்த வார்த்தை போல் கூட பாருங்களேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாய் இருக்க வேண்டுகிறேன். ஒரு சபை மக்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், கடன் கொடுக்கணும். அதான் 2 கொரிந்தியர் 9:8. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க. கிருபை கிருபை கிருபை. என்ன இருக்கு? டைம் ஆச்சு. ஒன்னே உனக்கு ஆபிஸ்ட்டு முடிக்கிறேன். 38, 33. பரவாயில்ல, புரிஞ்சு. வானத்தின் 38, 33மா? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? பூமியை ஆளும் ஆளுகையை நீ, வானத்தின் நியமங்கள் நீ அறிவாயோ? பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ? அப்போ எங்கள் வானத்தையும் பார்க்குறோம், பூமியையும் பார்க்குறோம்,
சொல்லுங்க. இந்த வசனத்தில் வானத்தையும் பார்க்குறோம், பூமியையும் பார்க்குறோம். செய்தியின் தலைப்பு என்ன? கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டலம். அடுத்தது இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 16:19. இதை நீங்கள் செயல்படுத்தணும் இந்த பிரபஞ்சத்தில். மத்தேயு 16:19 வாசிங்க. இதை பார்த்து எல்லாரும் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். இங்கே பாருங்க, பரலோகத்தையும் பார்க்குறோம், பூலோகத்தையும் பார்க்குறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்போ இந்த பூலோகத்தில் இந்த திறவுகோல் இருக்கு பாருங்க, அதில் தான் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். சகலவித நற்கிரியை செய்ய, கிருபையை பெருகச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பரலோகம், பூலோகம். முதல்ல எது ஃபஸ்ட்டு? பரலோகம் தான் ஃபஸ்ட்டு. அவர் உண்டு பண்ணதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தர்றேன். இதான் திறவுகோள். உன் கையில் வந்து அதை சாவியை கொடுத்து திறந்துக்குப்பான்னு சொல்ல மாட்டார். இதுதான் திறவுகோள். ஒவ்வொரு வார்த்தையும் திறவுகோள் தான். வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாம் திறக்கும். வார்த்தை எழுத எழுத எல்லாம் திறக்கும். டைரி கண்டிப்பாக வாங்குங்க. வீட்டில் 10 ஒரு வசனத்தை எழுதுங்க. செஞ்சு பாருங்களேன். நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு இதில் ரொம்ப நம்மள்கிட்ட இருந்து பிடிச்சிக்கிட்டோம்னே பிராமணர்கள் தான். கரெக்டா? அவன் தான் எழுதிட்டு இருக்கிறான். மீதி யாரும் எழுது நம்ம ஆக்களும் எழுதுன மாதிரி எனக்கு தெரியல. சில பேர் எழுதுகிறாங்க. அவன் மார்னிங் வாக்கிங் வர்றப்ப அந்த ஸ்லோகத்தை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து கேட்டுக்கிட்டே வர்றான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் கேட்குறீங்க? வீட்டில் போட்டு விட்றீங்களா டிவியில் வசனத்தை? 1000 வசனம். யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க, 1000 வசனம், 1000 விசுவாச வசனம்ன்ட்டு. 2 நாள் அதையே போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது சும்மா இருக்கிறப்ப, வாக்கிங் போகிறப்ப. மீதி எல்லாம் வாசிப்பு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குற்றப்படுத்த பேசலுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு, பூலோகத்தில் நீ பேசுவது எதுவோ, பூலோகத்தில் நீ பிரகடனப்படுத்துவது எதுவோ அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆமென். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே தோத்திரம் பாப்பா. என்னென்ன வார்த்தை உங்கள் வாயில் வருதோ அதை சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணு. இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணு. என்னென்ன வார்த்தை உங்கள் வாயில் வருதோ, என்னென்ன வார்த்தை உங்கள் வாயில் வருதோ அதெல்லாம் சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணுங்கப்பா. இப்போ வாயை திறந்து சொல்லுங்கள். வாயில் அது என்னென்ன வார்த்தை வருதோ அதை வாயை திறந்து சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லி தோத்திரம் பண்ணுங்க. சில வார்த்தைகள் சொல்லி தருவா. கர்த்தர் மேய்ப்பராக தாழ்ச்சி, என்ன வார்த்தை வருதோ அதை சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணுங்களேன். காரா பா லாக்கா இல்லை அந்நிய பாஷை பேசுங்களேன். சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன்னு சொல்லுங்களேன். ஆமேன் ஆமேன். கர்த்தரனை கைவிட மாட்டான்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்திக்கிறான்னு சொல்லுங்களேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுங்களேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு வழியை அவர் டாடி உண்டு பண்ணி இருக்கிறார் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அற்புதத்தை நான் உணர்றேன். ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த செய்தியை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு உள்ள இந்த செய்தி வேலை செய்து, ஆகவே உள்ள வேலை செஞ்ச இந்த செய்தி எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான சாட்சியை, ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க பாதர்,
சொல்லுங்க சிஸ்டர், பேசுங்க பிரதர், அறிக்கை பண்ணுங்க பிரதர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர், அந்நிய பாஷை பேசுங்க பிரதர். கரபலரலபலபா ரீலாகு ஷீபா கபலா ககா ஷீகா லாகு ரீபா பாவா. பேசுங்க பிரதர், வாயை திறந்து பேசுங்க, 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 அந்நிய பாஷை பேசுங்க, வாயை திறந்து வசனத்தை சொல்லுங்க. அப்பா பாபா பலரலா நீங்கள் எப்போதும், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் பிளஸட் பெனியல் சபையராக நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கும்படி சகலவித நற்கரியிலே பெறுகிறவர்களாய் இருக்கும்படி உங்கள் எல்லாருக்கும் டாடிகார் கிருபையை கிருபை கிருபை கிருபையை கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிளஸட் பெனியல் குடும்பங்களுக்கு என்ன என்ன செய்தார் என்று சொல்லப்படுகிற சாட்சிகளுக்காக நன்றி சொல்றேன். இவர்கள் விசுவாசத்தின்படி காரியத்தை நடப்பித்து பெரிய சாட்சியோடு நீங்கள் நிறுத்தினபடியால் நன்றி சொல்றேன். ஏமேனிமா சீபு ரீகோ சாலேரே ஓஷே ஹா ஹா ஓ ஹா ஹா சேரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு பூர்ணமான சமாதானத்தை கட்டளையிட கடவராமே. ஆமே ஆமே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.